Hello friends, nats.education.gov.in. ஸோ இந்த வெப்சைட் எதுக்காகன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், பீகார், ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே எந்த இடத்துல, எந்த ஸ்டேட்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப் நடந்தாலும் ட்ரைனிங் நடந்தாலும் நமக்கு வந்து தெரியும், வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி இதை லாகின் பண்றதுன்னு ஷார்ட்டா பார்த்துக்கலாம். என்னால வந்து லாகின் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தான் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டைப் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க இ சேவை மையத்துல போனாலும் உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் போனாலும் அங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி தருவாங்க. நான் சிம்பிளா ஷார்ட்டா தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்னால போக முடியாது, லைட்டா சொல்லி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட் சாண்ட்விச் ஏஇடிபி. ரெகுலர் என்னன்னா டிப்ளமோ கிராஜுவேட் பாஸ்ட் அவுட். ஓகேவா? நீங்க பாஸ் அவுட் ஆயிட்டீங்கன்னா ரெகுலர். இது வந்து பர்சீவிங்னா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ் அவுட்டுக்கு நான் சொல்லி தரேன். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, ஸ்டூடெண்ட் லாகின். ஓகே, லாகின் என்னன்னா நீங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டீங்க ப்ரொஃபைல் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு லாகின் வித் இமெயில், இன்னொன்னு லாகின் வித் ஆதார். ஸோ இப்போ நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா லாகின் வித் இமெயில் ஐடியும் கொடுக்கலாம், ஆர் ஆதார் நம்பரும் கொடுக்கலாம். ஸோ எனக்கு ஆதார் நம்பரை கொடுத்துட்டேன்னா இதுல வந்து 4 - 3 1 கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தேன்னா ஒரு ஓடிபி ஆதார்ல இருந்து யூஐடிஏஐ, ஸோ அதுல இருந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதை கொடுத்து நான் வந்து எனக்கு ப்ரொஃபைலுக்குள்ளாடி போயிடலாம். பட் எனக்கு வந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்லி தரேன். இப்போ லாகின் வித் இமெயில்னா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ திரும்ப இந்த பேஜுக்கு பேக்ல வரேன். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்டா நம்ம பண்ண போறோம். அதனால உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும்னு சொல்றேன். வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், குவாலிஃபைங் டிகிரி. இது இப்போ பிஇ இல்லைன்னா எம்ஏ ஏதாவது படிக்கிறீங்கன்னா, பிஏ ஏதாவது படிக்கிறீங்கன்னா, ஸோ அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். பிடிஎஃப் சைஸ்ல தான் வேணும், less than 1 MB தான் வேணும். நெக்ஸ்ட் வந்து அப்பர் ஐடி வேணும். அப்பர் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையே நீங்க பார்த்துக்கோங்க. டூ யூ ஹேவ் அபோவ் டேட்டா டு என்ரோல் அப்படின்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகாது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்குறாங்க, 8 - 4 கேட்குறாங்க. இதை கொடுப்போம். ஓகேவா? ஸோ நான் இதை பாஸ் பண்ண போறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ஓகே, ரெண்டு ஓடிபியும் இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர் ரெண்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் முன்னாடி வருது இகேஒய்சி வெரிஃபிகேஷன். ஸோ இதுல வந்து ஆதார் நம்பரை நான் எனக்கு ஆதார் நம்பரை டைப் பண்றேன். இதுல நீங்க எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா இது டிஜிலாக்கர் கூட ஆட்டோமேட்டிக்கலி மெர்ஜ் ஆயிரும். ஸோ டிஜிலாக்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 10th 12th சிபிஎஸ்இ சிலபஸா இருந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அஃபிஷியலா வெப்சைட்ல பாக்குறத விட ஆட்டோமேட்டிக்கலி டிஜிலாக்கர் வெப்சைட், அதாவது டிஜிலாக்கர் மொபைல் ஆப் ஆர் வெப்சைட்டுக்குள்ளாடி அவங்க சர்டிபிகேட்ஸ் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல கிடைக்கும். அண்ட் ஆதார் கார்டு கிடைக்கும், பேன் கார்டு கிடைக்கும், டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும், எல்லாமே அதுல டீட்டெயில்ஸா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்ம போக போறோம். இதை நான் பாஸ். ஓகே, அந்த ரெண்டு ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு டிக்ளரேஷன் கேக்குது, ஐ கன்சென்ட். அதை டிக் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா டூப்ளிகேட் ஆதார்னு வருது. ரீசன் என்னன்னா நான் ஏற்கனவே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்னால இப்போ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் இதை ஓகே கொடுத்து க்ளோஸ் தான் பண்ண முடியும். நான் திரும்ப வந்து என்ன பண்ண போறேன், லாகின் தான் பண்ண முடியும். உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மாதிரி தான் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர். ஓகேவா? நீ டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க less than 1 MB வச்சுக்கோங்க, வச்சு பிடிஎஃப்ல வச்சு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அப்பர் ஐடியை கிரியேட் பண்ணுங்க. அப்பர் ஐடிக்குள்ள வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே கொடுத்துருக்காங்க, கிரியேட் அப்பர் ஐடின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லாகின் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க யூசரா கிரியேட் பண்ண போறீங்கன்னா நியூ யூசர் சைன் அப். இதுல உங்க கான்டாக்ட் நம்பரை கொடுங்க, அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி, எல்லா ஐடென்டிட்டி டைப் கொடுங்க, நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், யூசர் நேம் வந்து நீங்க டைப் பண்றத. ஸோ உங்க இமெயில கொடுக்கலாம். பின் வந்து பாத்தீங்கன்னா 6 digits பின், ஒன்லி நம்பர்ஸா இருக்கணும். கன்ஃபார்ம் பின், ஐ கன்சென்ட், வெரிஃபை.
ஓகே, இவ்வளவு கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க ஓடிபி கேட்கறதுக்கு. உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கு அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா என்ன கேட்பாங்க, உங்க அதாவது ஹையர் எஜுகேஷன் நீங்க பிஆர் வேற ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுல உள்ள என்ரோல்மெண்ட் நம்பர், ப்ரொவிஷனல் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதை கொடுக்கும்போது கரெக்டா கொடுங்க, தப்பா கொடுத்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கொடுங்க. கொடுத்து டைப் பண்ணிட்டு உங்களுக்கு அப்பர் ஐடி ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அப்பர் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாமே நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங் அந்த இதுல கொடுத்து பண்ணிருங்க. பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இன்ஸ்டியூட் சாரி ஹோம்ல வாங்க. ஹோம்ல வந்துட்டு ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட், ரெகுலர் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஸ்டூடெண்ட்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின் கொடுங்க. கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஆதார் நம்பரை கொடுத்து நான் லாகின் பண்ண போறேன். ஸோ இதே நான் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் ஸ்டேட்டை கொடுக்குறேன். எனக்கு ஏஜ் வந்து இப்போ 33. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் லைட்டாக சொல்லி தரேன். தமிழ்நாடு கொடுங்க. டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சென்னை கொடுத்துட்டு செலக்ட் செக்டார் சைடு ஏதாவது கொடுங்க. கொடுத்துட்டு சிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்திருக்கு. எனக்கு வராது. ஏன் சொல்றேன்னா டேட் ஆஃப் பர்த், எனக்கு நேம் எல்லாமே இதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது ஒரு ட்ரைனிங் போடுறாங்கன்னா ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 27, 26, 25. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? ஸோ அபோவ் 33, அபோவ் 34 எல்லாம் பாசிபிலிட்டிஸே இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு இதுல டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு அப்படி டவுட் இருந்ததுன்னா நீங்க இசேவை மையம் ஆர் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அப்ளை பண்ணுங்க. தப்பா மாட்டேன் நீங்க இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடாதீங்க. அப்பர் ஐடி ரொம்ப முக்கியம். அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இதுவும் ரொம்ப முக்கியம்.